மம்மி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் தெரியுமா? நம்மளோட நேட்டிவ் பற்றி. நம்ம நேட்டிவ் வந்து பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? திருநெல்வேலி. ஓகே, திருநெல்வேலியில் என்ன ஃபேமஸ்ன்னு தெரியுமா? இருட்டுக்கடை அல்வா. உனக்கு எப்படி தெரியும் இருட்டுக்கடை அல்வா? எங்கள் லதா பாட்டி எப்போவுமே நாங்கள் பெங்களூர் போகும்போது இருட்டுக்கடை அல்வா வாங்கி தருவா. அப்படியா, சரி, ஓகே. இன்னும் திருநெல்வேலியை பற்றி அம்மா இன்னும் கொஞ்சம் ஃபியூ பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். உன்னை பார்த்துருப்ப, ஆனால் சில விஷயம் வந்து உனக்கு தெரிஞ்சிருக்காது, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திருநெல்வேலியோட பேர் டிஸ்ட்ரிக்ட் வர்றதுக்கு முன்னாடி வந்து பாண்டியன் டைனாஸ்டியில் வந்து தென் பாண்டியன் நாடுன்னு தான் திருநெல்வேலிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு, ஓகேவா? அதுக்கு முன்னாடி லைக் ஓல்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு நெல்லைன்னு மாறுச்சு. அதுக்கப்புறமா திருநெல்வேலிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் ஆன ஒரு இயர் வந்து 1790 செப்டம்பர் 1, ஓகேவா? அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் ஒரு பிக்கஸ்ட் டெம்பிள் இருக்கும். நீ இந்த டெம்பிளை பார்த்துருக்கியா? அந்த டெம்பிளோட பேர் தான் நெல்லையப்பர் டெம்பிள். அங்கே வந்து லார்ட் சிவா வந்து வர்ஷிப் பண்ண போவாங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா அங்கே ஒரு ஃபேமஸ் மவுண்டெயின் இருக்கும், அகஸ்தியர் மவுண்டெயின்ஸ் பார்த்துருப்பல, மலை. அந்த மலையில் வந்து அந்த மவுண்டெயினில் வந்து அந்த அகஸ்தியர் மவுண்டெயினில் வந்து மெடிசன் தான் மெயினாகவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க ஃபார் த ஆயுர்வேதிக் பர்பஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் அங்கே 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். மெயினாகவே 2 வாட்டர் ஃபால்ஸ். ஒன்று வந்து மணிமுத்தூர் வாட்டர் ஃபால்ஸ், இன்னொன்று வந்து குற்றாலம். அப்படியா? அது வந்து காமனாக இப்போ டியூரிங் த சம்மர் டைமில் வந்து இப்போ கிட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு வெக்கேஷன் போவாங்களோ, அது மேஜராக மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே அங்கே விசிட் பண்ணுற ஒரு வாட்டர் ஃபால் தான், ஓகேவா? அதுக்கப்புறமா அங்கே ஒரு ஃபேமஸ் ரிவர் பாஸ் ஆகும். அந்த ரிவர் நீ பார்த்துருக்கியா? டாடி பைக்ல இதுக்கு கூப்பிட்டு போகும்போது ரிவரை காமிச்சிச்சு. நிறைய தண்ணி போகும். அது நிறைய தண்ணி போகிற ரிவரோட பேர் தான் தாமிரபரணி, ஓகேவா? அதுக்கப்புறமா நீ சொன்னிய ஃபேமஸான ஒரு ஹல்வா ஸ்வீட்டு தான் அங்கே ரொம்ப ஃபேமஸ். அந்த ஹல்வா வந்து முதல்ல ஹல்வாங்கிற பேர், அந்த ஸ்வீட் யார் கண்டுபிடிச்சா தெரியுமா? ஒரு பிராமின் லேடி. அன்றைக்கி ஒரு ஸ்வீட் ஒகேஷன், அவங்க வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஈவெண்ட் மாதிரி இருந்துச்சு அவங்களோட பிளேஸில். அந்த பிளேஸில் வந்து அவளுக்கு லைக் ஸ்மால் இன்க்ரீடியன்ஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் அந்த ஸ்வீட்டை வந்து பண்ணியிருப்பாள். ஸோ மெயினாகவே வந்து வீட், சுகர் அண்ட் கீ இதை வச்சு மட்டும் பண்ணி அந்த ஹல்வா வந்து அவங்க ஏரியா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, எல்லாருக்கும் ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கும்போது அது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இருட்டுக்கடைன்னு சொன்னால, இருட்டுக்கடைங்கிற பேர் எதுக்கு வந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? அது எதுக்கு வந்துச்சுன்னா, அந்த செல்லர், அந்த ஹல்வா சேல் பண்ணுற ஒரு பர்சன் வந்து ஹோல் மார்னிங்லேருந்து ஈவினிங் அரௌண்ட் 3 o'clock வரைக்கும் இல்லை 4 o'clock வரைக்குமே ப்ரிப்ரேஷன், அந்த பேக்கிங்கு எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அதோட சேல் பண்ணுற டைம் வந்து ஈவினிங் அப்புறம் தான், அரௌண்ட் 4:30 to 7:30 இல்லை 8 o'clock வரைக்கும் தான் அந்த ஹல்வா வந்து சேல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஹல்வா வந்து பெரிய அந்த லைட் எஃபெக்ட்ஸ் போட்டு, இல்லைன்னா அந்த பெரிய மால்ஸில், இல்லைன்னா நம்மளை பெரிய ஸ்வீட் ஷாப்ஸில் போட்டிருக்க மாதிரியெல்லாம் போட்டு சேல் பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்மால் ஷாப்பில் ஒரே ஒரு பல்பு போட்டு, அந்த பல்பில் லிட்டில் பிட் ஆஃப் லைட் தான் வரும். அதனால தான் அந்த ஷாப்புக்கோட பேர் வந்து இருட்டுக்கடை ஹல்வான்னு இருக்கும். நீ அந்த கவரில் பார்த்துருந்தா கூட அந்த கடையோட எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஃபோட்டோ போட்டிருப்பாங்க இருட்டுக்கடையில். அப்படியா? அதில் வந்து இந்த இருட்டுக்கடைங்கிற நேமே வந்து மெயினாக ஒரு டார்க் ஷாப்பில் வந்து இந்த ஹல்வா வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹல்வா வந்து எப்படி இருக்கும்? நீ சாப்பிட்ருக்கல, சொல்லு. நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்த்தோம்? நம்ம நேட்டிவ் பற்றி பார்த்தோம். ஓகே, இனிமேலேருந்து நாளைக்கு எந்த பற்றி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா எங்களோட சேனல் நேமு மம்மா கேர்ள்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you then. Until then, stay tuned. Bye.